அனைவருக்கும் வணக்கம். குமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே உள்ள ஆதங்கோடு மடிச்சல் பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் அஜித் என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. அந்த இளம்பெண் கல்லூரிக்கு தினமும் பேருந்தில் செல்லும்போது அஜித்துடன் பழக்கம் ஏற்பட்டு பின்னாளில் அது காதலாக மாறியுள்ளது. இவர்கள் இருவரும் பல இடங்களுக்கு ஒன்றாக ஊர் சுற்றியுள்ளனர். தனிமையில் சந்திக்கும் போது இவர்கள் இருவரும் உல்லாசமாகவும் இருந்துள்ளனர். இதனை அறிந்த தன்னுடைய காதலனான அஜித்தின் நண்பரான சஜின் ராஜும் அந்த கல்லூரியை மாணவி மிரட்டி அவரும் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தன்னுடைய காதலான அஜித்துடன் அந்த இளம்பெண் வெளியே சென்றபோது அவர் இருவரும் தனிமையில் இருந்துள்ளனர். அந்த சமயத்தில் அவர்கள் தனிமையில் இருக்கும்போது அந்த இடத்திற்கு அவருடைய நண்பரான சஜின் ராஜும் வந்திருக்கிறார். அங்கு அவனை பார்த்ததும் அந்த இளம்பெண் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். அதன் பிறகு அவர் தன்னுடைய நண்பருடன் நீ உல்லாசமாக இருக்க வேண்டும் கேட்க அதற்கு அந்த பெண் மறுப்பு தெரிவிக்க அதன் பின் இருவரும் சேர்ந்து அந்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். இதனால் மனமுடைந்த அந்த மாணவி தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மருத்துவமனையில் தீவிரமான சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக அறிந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் உடனடியாக காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர். இந்த தகவலின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து இருவரையும் தேடியும் வந்தனர். இந்த நிலையில்தான் தஞ்சாவூரில் தலைமறைவாக இருந்த அஜித் மற்றும் அவருடைய நண்பரான சஜின் ஆகிய இருவரையுமே அதிரடியாக கைது செய்த போலீசார் அவர்களை சிறையிலும் அடைத்துள்ளனர். காதலியை நண்பருடன் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.